மாணவர்களே, நாம் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் 4வது யூனிட் வரக்கூடிய இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் என்ற போயத்தையும் அவற்றுடைய விளக்கத்தையும் நம்ம இப்போது பார்க்குறோம். இந்த போயத்தினுடைய வரிகளுக்கு ஒவ்வொரு வரிக்கும் நாம் சரியாக பொருளை தெரிந்து கொண்டால் தேர்விலே வினாக்கள் வரும்போது வினாக்களுக்கான விடைகள் இருப்பது மிக எளிதாக இருக்கும். வாருங்கள், இப்போது நாம் போயத்தை பார்க்கலாம். இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், இந்த எறும்பும் வெட்டுக்கிளியும் என்ற இந்த போயமானது ஈசாப் கதைகள், ஈசாப் பேபிள்ஸ் என்று சொல்லுவோம். அந்த ஈசாப் கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஈசாப் கதைகளில் வரக்கூடிய கேரக்டர்லாம் பெரும்பாலும் விலங்குகளாக இருக்கும். அந்த விலங்குகள்லாம் பேசும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஈசாப் கதைகள் ஒரு புகழ்பெற்ற கதைகள், ஒரு தொகுப்பு கதை. அதிலிருந்து வரக்கூடிய த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் போயம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. A silly young cricket, ஒரு இளம் முட்டாள்தனமான ஒரு கிரிக்கெட் வெட்டுக்கிளி, accustomed to sing என்றால் தொடர்ந்து பாடுவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஒரு முட்டாள்தனமான அல்லது மந்தமான ஒரு வெட்டுக்கிளி எப்போதும் தொடர்ந்து பாடுவதை வைத்திருந்தது. எப்போதுன்னா த்ரோ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். எப்பொழுது என்றால் வார்ம் மெல்லிய கதகதப்பான, சன்னி மந்த்ஸ் சூரிய ஒளி வீசக்கூடிய கோடை காலங்களில், கே சம்மர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது மகிழ்ச்சியான அந்த சம்மர்லையும் வசந்த காலத்துலேயும் அந்த வெட்டுக்கிளி பாடி பிகன் டு கம்ப்ளைண்ட் when he found that at home his cupboard was empty. ஒரு நாள் திடீரென்று அது புலம்ப ஆரம்பித்தது. பிகன் டு கம்ப்ளைண்ட்னா புலம்ப ஆரம்பித்தது. எப்போது? அதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கப்போர்டெல்லாம் காலியாக இருந்தது, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் விண்டர், அதாவது கடுமையான குளிர்காலம் வேறு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அந்த வெட்டுக்கிளி புலம்பியது. பிகன் டு கம்ப்ளைண்ட் when he found that at home his cupboard was empty and winter was come. தேடி பார்க்குது, நாட் எ க்ரம் டு பி ஃபவுண்டு. க்ரம்ப்னா ரொட்டி துண்டு, ஒரு சின்ன ரொட்டி துண்டு கூட அங்கே இல்லை. ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்டு, அந்த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட் தரையெல்லாம் ஒரே பனி மூடி இருக்குது, ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை. அந்த பனி மூடினதுனால நாட் எ ஃப்ளவர் குட் ஈஸி, ஒரு சின்ன பூவை கூட பார்க்க முடியல. நாட் எ லீஃப் ஆன் எ ட்ரீ, மரத்துலேயும் இலைகள் இல்லை, ஏன்னா இலைகளெல்லாம் பனிமூடி இருக்கிறது. ஓ வாட் வில் பிகம், என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி சொல்லிச்சு. ஆப் மீ, எனக்கு என்ன ஆகுமோ. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு, அதுக்கு பசினாலையும் ஃபெமைன் பஞ்சத்தினாலையும் அதுக்கு ஒரு துணிச்சை வந்துட்டு எப்படியாவது உயிர் வாழணும் இல்லையா, என்ன பண்ணணும்னு யோசிக்குது. ஆகவே ஆல் ட்ரிப்பிங் வித் வெட்டு, உடம்பெல்லாம் நடுங்குது, ஏன்னா பனி சொட்டி கொண்டே இருக்கிறது. ட்ரிப்பிங் வித் வெட் அப்படின்னா பனி சொட்டி கொண்டு இந்த ஈரமான அந்த கோல்டில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய வெட்டுக்கிளி புறப்படுச்சு. யாரை பார்க்க புறப்படுதுன்னா ஒரு எறும்பு பார்க்க புறப்படுது. அந்த எறும்பு எப்படிப்பட்டதுலாம் மைசர்லி ஆண்ட். மைசர்லி ஆண்ட் அப்படின்னா கஞ்சத்தனமான எறும்பு. அப்போது செட் ஆஃப் டு மைசர்லி ஆண்ட், கஞ்சத்தனமான அந்த எறும்பை பார்ப்பதற்கு இந்த வெட்டுக்கிளி புறப்பட்டது. ஏன்? டு கீப் ஹிம் அலைவ், அது ஏதாவது கொடுத்தா உயிரோடு இருக்கலாம். ஹீ வுட் கிராண்ட், அது கொடுத்ததுன்னா ஹீ வுட் கிராண்ட் கீப் ஹிம் அலைவ், அது உயிரோடு இருக்கலாம். என்ன வேணும் அதுக்கு இப்போது அவசியமான தேவைன்னா ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் எ ரெயின், இந்த மழையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு இருப்பிடம். அண்ட் எ மவுத் ஃபுல் ஆஃப் கிரைன், ஒரு வாய் நிறைய தானியம், ஏதாவது சாப்பாடு. ஹி விஷடு ஒன்லி டு பாரோ, ஹி ரீபே இட் டுமாரோ, அது எப்படி விரும்புனுச்சுன்னா இது கடனாக கேட்குறது, கடனாக வாங்கிட்டு அது நாளைக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவோடு அந்த கஞ்சத்தனமான எறும்பை நோக்கி வெட்டுக்கிளி புறப்பட்டது. இஃப் நாட், அது கொடுக்கல அப்படின்னா ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ, வருத்தத்தினாலையும் பசியினாலையும் துன்பத்தினாலையும் அது சாக வேண்டியது தான். சே த ஆண்ட் டு த கிரிக்கெட். எறும்பு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த வெட்டுக்கிளிட்ட சொன்னிச்சு, ஐ ஆம் யுவர் சர்வன்ட் ஃப்ரெண்ட், நான் உன்னுடைய நண்பன், உன்னுடைய வேலைக்காரன். பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். ஆனால் நாங்கள்லாம் எறும்புகள் எப்போதுமே யாரிடமும் எதையும் வாங்க மாட்டோம், நாங்கள் யார்ட்டையும் கடனாகவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சு. மேலும் அந்த எறும்பு கேட்டுச்சு வெட்டுக்கிளிக்கிட்ட, பட் டெல்மி, சொல்லு டியர் கிரிக்கெட், அன்பான கிரிக்கெட்டே சொல்லு, டிட் யூ லே எனிதிங் பை when the weather was warm?
இந்த காலநிலை நல்லா இருந்துச்சே, கோடை காலத்தில் நீ எதையாவது ஒதுக்கி வைக்கலையா, சேமித்து வைக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு குவாத்த கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் சொன்னிச்சு, நாட்டை இல்லை, நான் எதையும் சேமித்து வைக்கல. ஏன்னா மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆகவே ஐ சாங் டே அண்ட் நைட், ராத்திரி பகலாக நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடுகே, இயற்கையெல்லாம் அப்படியே உற்சாகமாக இருந்துச்சு, நானும் பாடிக்கிட்டே இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடுகே, இயற்கையெல்லாம் உற்சாகமாக இருந்துச்சா? யூ சாங், நீ பாடினியா? சார் யூ சே, அதானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த எறும்பு. அப்படின்னா கோ தென், போ, சே த அண்ட் டான்ஸ் த விண்டர் அவே, இந்த வெளில போய் இந்த குளிர்காலம் இருக்குல்ல, அங்கே போய் டான்ஸ் ஆடு, டான்ஸ் த விண்டர் அவே, தஸ் எண்டிங். இப்படி சொல்லிவிட்டு ஹி ஹேஸ்லி லிஃப்டட் த விக்கெட், அந்த குடிசையினுடைய ஆண்ட் தன்னுடைய இருப்பிடத்தினுடைய கதவை எடுத்தது. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன் த 4 லிட்டில் கிரிக்கெட், அந்த கிரிக்கெட்டை வெளியே தள்ளி கதவை சாத்தியது. ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள், மாணவர்களே இதை வந்து நாம் ஃபேபிள்ஸ், நீதி கதைன்னு சொல்கிறோம். ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, ஆமாம் நானும் சொல்கிறேன் இது உண்மைதான். ஏன்னா சம் கிரிக்கெட் ஹாவ் 4 legs, சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்கும். பொதுவாக வெட்டுக்கிளிக்கு 4 கால் இருக்கும். அண்டு சம் ஹாவ் 2, சில வெட்டுக்கிளிக்கு 2 கால் இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா மனிதர்களுக்கும் குறிக்கும் இது. எப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த வேலைகளை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா குறிப்பிட்ட காலம் வருகிற போது நம்மளால் அது வந்து போதுமான அளவுக்கு நம்மள்ட்ட கையிருப்பு இருக்காது. உதாரணமாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களெல்லாம் வீணாக்கிட்டு கடைசி தேர்வு நேரத்தில் வந்து நம்ம எதையும் படிக்காமல் இருந்தோம்னா தேர்வு கூட சரியாக எழுத முடியாது. அப்போ இந்த கிரிக்கெட்டுங்கிற இந்த கிரிக்கெட் கதை நமக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை புகட்டுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நீங்கள் இந்த பாட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.